அனைவருக்கும் வணக்கம். என்எஸ்சில ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்எஸ்சியோட இண்டெக்ஸ்லயும், என்எஸ்சியோட ஃபியூச்சர்லயும் அண்ட் என்எஸ்சியோட ஸ்டாக்ஸ்லயும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த சேஞ்சஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க புதுசா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னருடைய நம்பர் நான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயாவே ஓபன் பண்ணிக்கலாம். என்எஸ்சில இருந்து மார்ச் 13, 2025 அன்னைக்கு ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த சர்க்குலர்ல தான் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. இந்த சர்க்குலர்ல என்எஸ்சியோட ஸ்டாக்ஸ்லயும், என்எஸ்சியோட இண்டெக்ஸ்லயும் அண்ட் என்எஸ்சியோட ஃபியூச்சர்லயும் அதோட டிக் சைஸை சேஞ்ச் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிக் சைஸ்னா என்னன்னு பாத்துறோம். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ்ல சேஞ்ச் ஆகுற மிக குறைந்த அளவு தான் டிக் சைஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிக் சைஸை எக்ஸ்சேஞ்ச் தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அதே அளவுல தான் மேலையும் போகும், அதே அளவுல தான் குறையவும் செய்யும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிக் சைஸ் 5 பைசா அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பிக்ஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 100 ரூபா இருக்குன்னா அது அதிகமானுச்சு அப்படின்னா 100 ரூபா புள்ளி 5 பைசா, 100 ரூபா புள்ளி 10 பைசா அப்படின்னு தான் மேல போகும். குறைஞ்சாலும் சேம் 5 பைசா அதுல இருந்தா குறைஞ்சிட்டே வரும். சோ இந்த டிக் சைஸ்ல தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன டிக் சைஸ் இருக்கு, இதுக்கப்புறம் என்ன கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்எஸ்சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல டிக் சைஸ் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம இப்ப பார்க்கலாம். என்எஸ்சியோட ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல ஸ்டாக்கோட பிரைஸ் 250 ரூபாய்க்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்கிறோட டிக் சைஸ் 0.01 சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அதே டிக் சைஸ் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் 250ல இருந்து 1000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்க டிக் சைஸ் 0.05 சேம் அதே டிக் சைஸ் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இப்ப அதோட டிக் சைஸ் 0.05 இருக்கு. இதுக்கு மேல 0.10 மாறப்போகுது. ஸ்டாக் பிரைஸ் 5000ல இருந்து 10000 ரூபாயா இருந்துச்சுன்னா இப்ப 0.05 அப்படிங்கிற டிக் சைஸ் இருக்கு. இதுக்கு மேல 0.50 அப்படிங்கிற டிக் சைஸ் மாறப்போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் 5000 ரூபாய் இருக்கு அப்படின்னா இதுக்கு மேல 5000.50 பைசா, 5001 ரூபாய், 5001 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிற டிக் சைஸ் மாறுபடும். குறைஞ்சாலும் 50 பைசாவா குறைஞ்சிட்டே வரும். அடுத்து நம்ம வாங்குற ஸ்டாக் 10,000ல இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் டிக் சைஸ் 0.05 இருந்துச்சு. இதுக்கு மேல 1 ரூபாயா டிக் சைஸ் மாறப்போகுது. நம்ம வாங்குற ஸ்டாக் பிரைஸ் 20,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா இது வரைக்கும் 0.05 டிக் சைஸ் இருந்துச்சு. இதுக்கு மேல 5 ரூபாயா டிக் சைஸ் மாறப்போகுது. இப்ப சொல்லியிருக்க டிக் சைஸ் சேஞ்சஸ் எல்லாமே ஏப்ரல் 15, 2025 இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்லியிருக்க என்எஸ்சியோட டிக் சைஸ் சேஞ்சஸ் எல்லாமே சேம் என்எஸ்சியோட ஃபியூச்சருக்கும் பொருந்தும். ஆனா இது என்எஸ்சியோட ஆப்ஷனுக்கு பொருந்தாது. இதே போல இண்டெக்ஸ்க்கும் டிக் சைஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இண்டெக்ஸோட வேல்யூ 0ல இருந்து 15,000 இருந்துச்சுன்னா இப்ப வரைக்கும் டிக் சைஸ் 0.05 இருக்கு. இதுக்கு மேலேயும் சேம் அதே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இண்டெக்ஸோட வேல்யூ 15,000ல இருந்து 30,000க்குள்ள இருந்துச்சுன்னா இது வரைக்கும் 0.05 இருந்த டிக் சைஸ் இதுக்கு மேல 0.10 மாத்திருக்காங்க. இண்டெக்ஸோட வேல்யூ 30,000க்கு மேல இருந்துச்சுன்னா இது வரைக்கும் டிக் சைஸ் 0.05 இருந்துச்சு. இதுக்கு மேல 0.20 மாத்திருக்காங்க. இனிமே இந்த இண்டெக்ஸோட வேல்யூ கீழே போனாலும் சரி, மேல போனாலும் சரி, இதே டிக் சைஸ் வேல்யூல தான் கீழேயும் போகும் அண்ட் மேலையும் போகும். இது எல்லாமே ஏப்ரல் 15, 2025க்கு நடைமுறைக்கு வரும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் என்எஸ்சில இருந்து கொடுத்திருந்த அப்டேட். இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அடுத்து இதே போல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.